வணக்கம் பிரபுகளே. நேத்திக்கு இரவிலிருந்து ஒரு ஒரு காணொளி போட வேண்டும் என்று யோசித்து யோசித்து கடைசியில வேறு சில வேலைகள்னால அது போட முடியாம போயிருச்சு. ஆகவே இந்த ஒரு பதிவு ஏற்கனவே நான் வந்து இந்த உணவு சார்ந்து சில விஷயங்கள நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். இருப்பினும் இது ஒரு ஒரு அடுத்த ஒரு பதிவு. அதே ஒரு ஒரு பொருள். அதாவது திணை அப்படிங்கிற ஒரு பொருளிலிருந்து நேத்திக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் கிடைத்ததுனால, அந்த புதுவிதமான அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. ஆமா. நேத்திக்கு நான் வந்து திணை அரிசியில் பிரியாணி செய்ய முடியுமா? அப்டின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கும். திணை அரிசியை வந்து திணையை வந்து மாவாக அரைத்து, அதில் தேனை ஊத்தி கலந்து சாப்பிடுவது, அல்லது புட்டு லட்டு செஞ்சு சாப்பிடுவது. அ அல்லது இன்னைக்கு புதுசாக அல்வா கிண்டலாம் அப்படிங்கிற மாரியெல்லாம் சில பேரு அத பதிவிட்டிருக்காங்க. அதுவும் உண்மைதான். லட்டும் செய்யலாம். அதே மாரி தினை மாவை அரைத்து அதை வந்து தேன் கலந்து அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிடுவதும் ஒரு வழக்கத்தில் உள்ள ஒரு விஷயம் தான். ஆனால் இது உணவாக மாற்ற முடியுமா? உணவுங்கிறது வந்து எல்லாமே உணவு தானயா அப்படிங்கிற மாரி கேட்காதீங்க. அதாவது அ பொங்கல், அதாவது தோசை, இட்லி. தோசை, இட்லி கூட ஓரளவுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு கலந்து அரிசிகளோட கலந்து செய்றதுக்கு முயற்சி எடுத்துருக்காங்க. அதெல்லாம் போக. ஆனா பொங்கல், பிரியாணி அந்த மாரி சாம்பார் சாதம் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, இத கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா நான் செஞ்சு பார்த்துட்டேன். நேத்திக்கு கடைசியாக பிரியாணி செஞ்சு பார்த்தேன். மிக அருமையாக இருந்தது பிரியாணி. ஆனால் என்னன்னா, அந்த பிரியாணி சுவை கூட இந்த நாம வந்து வெஜிடபிள் தான் போட்டு பண்ணணும். வெஜிடபிளே வந்து சும்மா கம்மியா தான் போட்டு பண்ணணும். ஒரு நார்மலைஸ் அ வ இதுதான் அந்த தயாரிப்பு முறை. ஏன்னா, அது வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து தயாரிக்கல. நான் வந்து என்னுடைய சாப்பாட்டுக்காக சும்மா அப்படியே ஒரு காமாட்சோமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தயார் பண்ண ஒரு உணவே வந்து ஒரு மிக சிறப்பாக இருந்தது அந்த பிரியாணி டேஸ்ட்டு. ஆகவே வந்து அ சிறுதானியத்தில் திணை அரிசியும் வந்து பிரியாணி, பொங்கல், சாம்பார் சாதம் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோன்று அந்த அ திணை அரிசியில ரொம்ப சுவையோடு இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த திணை அரிசியை வறுத்து 2, 3ஆக உடைத்து, அதை வந்து பாயாசம் செய்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால், மிக அற்புதமான ஒரு சுவை இருந்துச்சு. அதனால இதை ஏற்கனவே நான் பதிவு செஞ்சிருந்தாலும், மீண்டும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்தும் விதமாக இதை நான் சொல்லுகிறேன். ஆகவே வந்து தினை அரிசியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல மாவை அ அரிசிய வறுத்து அரைச்சு, அத மாவா தேன்ல கலந்தும் சாப்பிடலாம். நீங்க பச்சையா அரைச்சும், அத தேன்ல கலந்தும் சாப்பிடலாம். 2 விதமான இது முறைகள் வந்து அதில செய்யலாம். வறுத்து அரைச்சு சாப்பிடும்போது அதனுடைய சுவை வந்து கூடுதலா இருக்கும். இதுதான் இயற்கையான ஒரு விஷயம். சரிங்களா? மற்றொன்று நீங்க அதில லட்டு செய்யலாம், அல்வா செய்யலாம். மற்றபடி அதில கஞ்சிகள்லாம் வச்சு சாப்பிட்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா, அது கஞ்சி வச்சு நீங்க வந்து சாதாரணமா உப்பு போட்டு கஞ்சி வச்சு சாப்பிடலாம். அது வெஜிடபிளும் போட்டு அதில வந்து கஞ்சி வச்சு சாப்பிடலாம். அதை தாண்டி நீங்க வந்து ஒரு தயிர் சாதமாவும் பண்ணலாம். அல்லது கஞ்சியை நல்லா லூஸாக வைத்து, அதில நீங்க தயிரோ, மோரோ ஊத்தி அதையும் சாப்பிடலாம். அதுவும் நல்ல சுவையாகத்தான் இருக்கும். அப்படிங்கிறதோட இந்த தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அ தினை அரிசியில் மாவை அரைத்து சாதாரணமாகவும் சாப்பிடலாம். அதை லட்டு செஞ்சும் சாப்பிடலாம். பொங்கலும் வைக்கலாம், பிரியாணியும் வைக்கலாம், சாம்பார் சாதம் வைக்கலாம், கஞ்சியும் வைக்கலாம், அல்வாவும் கிண்டலாம். இன்னும் இது போன்ற பாயாசமும் வைக்கலாம். இன்னும் இது போன்ற எத்தனையோ உணவுகள் இந்த தினை அரிசியில் நம்ம செய்ய முடியும். இந்த தினை அரிசியில மற்ற சில தானியங்களை சேர்த்து தோசையாகவும் அரைத்து, இட்லியாகவும் அரைத்து சாப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே அரிசியில் கொஞ்சம் கூடுதலாக சில மற்ற தானியங்களை சேர்த்து சப்பாத்திக்கும் நாம வந்து இதை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புது தகவல். ஏற்கனவே இந்த தகவல் உங்களுக்கு கேட்டிருந்தாலும், அ ஏதாவது 1, 2 விஷயங்கள் இது நான் பேசியிருக்கிறதில் உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம், அல்லது மறந்திருக்கலாம். அது நினைவூட்டும் விதமாக இது இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.